ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்எஸ் பிரைமரி மேத்மா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓவோட மார்க்கெட்டிங் பிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். எஸ்பிஓவில் மார்க்கெட்டிங் பிளான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். அதை வந்து 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், செகண்ட் ஒன் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், தேர்ட் ஒன் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃப்ரீ ஜாயினிங் தான். நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாகவே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு 7 டேஸும் டாஸ்க் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாஸ்க் இருக்கும். ஸோ ஒரு டாஸ்க்கு வந்து ₹5 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதில் உங்கள் டாஸ்க் முடிச்சுட்டு 500 உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். ஸோ இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கும்போது நீங்கள் எஜுக்வெஸ்ட்டில் 5999க்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக நீங்கள் வந்து அப்கிரேட் ஆகிடுவீங்க. ஸோ இதில் வந்து இதுலேயும் உங்களுக்கு டெய்லி டாஸ்க் இருக்கும். ஒரு டாஸ்க்குக்கு வந்து ₹50 வந்து ஆட் ஆன் ஆகும். உங்கள் அக்கௌண்ட்டில் 1500 ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இது ரெண்டுத்துலேயுமே வந்து என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் சோஷியல் மீடியாவில். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். மார்க்கெட்டிங் அசோசியேட். இதில் எப்படி அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து ரெஃபர் பண்ணுறீங்க, ஒரு ரெஃபரல் கொடுக்குறீங்க. அவங்க வந்து உங்களை மாதிரியே ஃப்ரீயாக வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எஜுக்வெஸ்ட்டில் 5999க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணோடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காக இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு மூவ் ஆன் ஆகிடுவாங்க. நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்லேருந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவாக வந்து நீங்கள் மாறிடுவீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு கீழே நீங்கள் கொடுத்த ரெஃபரல் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவாக மாறிடுவீங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஐடிக்கு 40 லிமிட்ஸ் தான் வந்து கொடுக்க முடியும். ரெஃபரல் லிமிட்ஸ் வந்து 40 தான். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி ஆகணும்னா ஒரு ரெஃபரலுக்கு வந்து ₹1000 வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆன் ஆகும். திரும்ப கொஞ்ச நாள் கழித்து அவங்க ரீபர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ₹500 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆன் ஆகும். ஸோ இதில் வந்து இன்ட்ரோ கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்கள் டவுன்லைனர் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ ஆக்டிவாக இருந்தால் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதிலேருந்து உங்களுக்கு 20% அவங்க இன்கம்லேருந்து உங்களுக்கு 20% வந்து உங்கள் இன்கம்மாக வரும். அதாவது இப்போ அவங்க ₹100 வந்து அவங்களுக்கு இன்கம்மாக வருது அப்படின்னா அதில் ₹20 வந்து உங்களுக்கு வந்து இன்கம்மாக வரும். ஸோ அதான் வந்து 20% வந்து இன்ட்ரோ கமிஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாஸ்க் இன்கம் வந்து உங்களுக்கு 1500 ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வித்ட்ராவல் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து 7 டேஸில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ரெஃபரல் இன்கம் வந்து நீங்கள் 1000 ரீச் ஆனாலே நீங்கள் வந்து வித்ட்ரா கொடுத்துக்கலாம். அது வந்து வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஓகேம்மா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.